பேசிக்காக சொல்லணும்னா கூத்தாடிகள்ங்க. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது எந்த விதமாக யூஸ் பண்ணணுமோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். எனக்கு பேமெண்ட் தராங்க. இட்ஸ் எ ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோவுக்குள்ளே போகிறேன். பட் அதில் நான் ஒரு கனெக்ஷன் தேடி போகிறேன். கனெக்ஷன் கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா அந்த ஷோவை நான் எப்படி எனக்காக மாற்றிக்கலான்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 30 நாள் நீங்கள் வேறு வேறு கேரக்டர்ஸோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு மூட் ஸ்விங் இருக்கும், ஒருத்தவங்க மெச்சூர்டாக பேசுவாங்க, ஒருத்தவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க, ஒருத்தவங்க நெகட்டிவாக பேசுவாங்க, ஒருத்தன் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான், ஒருத்தன் லவ் பண்ணுவான், ஒருத்தன் சீட் பண்ணுவான். அந்த மாதிரி எவ்வளோ பேரை நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்ததை நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே எல்லா கேரக்டரையும் ஒன்றா பார்க்குறோம். இட்ஸ் எ யூனிக் கேரக்டர்ஸ். எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. இப்போ நம்ம டேட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட டேட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரிஞ்சுக்கிறோம், பழகுறோம். அதில் எந்த லிமிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் லவ்வை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் லவ் பாம்பிங் பண்ணுவோன்றது வந்து எந்த விதத்தில் நீங்க லவ் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்கல்ல, அதான் டேட். அதுதான் டேட். ஓகே, பட் ஆனா இது அப்படி கிடையாது. இங்க அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க கேஷவ். நிறைய விஷயம் லவ் பாம்பிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் நோ இது இப்படி கிடையாது அப்படின்றாங்க. அப்ப நீ கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா பழகு. டேட்டிங்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பவுண்டரி ஸ்டார்ட். அதான் சொல்ல வரேன். நீங்க அப்படி சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டேட்டிங்ன்றது நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல வச்சிட்டு சும்மா பழகி பாக்குறீங்களா? அக்செப்ட் தட். செட் யுவர் பவுண்டரி மேன். ஆனா நீங்க டேட்டிங்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு இந்த பொண்ணு செட் ஆகலன்னா ஐ ரியலி ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. ஒஸ்ட்னு சொல்லுவேன். ஐ கிவ் so much of love. I give மேக்ஸிமம் திங். என்னால் என்ன முடிஞ்சதோ அதை நான் பண்ணியிருக்கேன். டைம் கொடுத்துருக்கேன், நிறைய லவ் பண்ணியிருக்கேன். வாட் ஹீ செட் நோ, லைக் அவனை லவ் எல்லாம் பண்ணல. தே டூ. அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார். பட் ஆனால் அது லவ்வில் நான் பண்ணல. அது எல்லாமே சும்மா ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னது வந்து தட் இஸ் மோஸ்ட் பெயின். அந்த பிரேக்கப் பீரியட் எப்படி கடந்தீங்க? ரொம்ப பெயின்ஃபுல் ஜேர்னி. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்கிறேன்ல, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப மெச்சூர்டாக இருந்ததுன்னு. என்ன நீங்கள் அந்த டைமில் கேட்டிருந்தா நான் அந்த பையனை மேபி திட்டிருக்கலாம், கத்திருக்கலாம், அவன் என்னை இப்படி பண்ணிட்டான்னு நான் சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ நான் இல்லை அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன்னா பிகாஸ் முன்னாடி நடந்த அனுபவத்தை வச்சு அடுத்த காதல் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா பவுண்ட்ரிஸ் வச்சு பழகுவாங்க. லைக் வந்து ஆல்ரெடி அடிபட்டிருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் செலக்ட் பண்ணதை பார்த்து பண்ணணும். பட் எனக்கு அந்த ஹேபிட்டே இல்லை கேஷவ். எல்லா டைமுமே பட்டாம்பூச்சி பறக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பறக்கும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. I decide. I go extra. Presta. Always extra. Milky Mist Cow Ghee. Taste the best. ஏன் 8 இயர்ஸா வந்து சிங்கிளா இருக்கீங்க? ஆள் கிடைக்கல. எப்படி வந்து யாருமே உங்களை மீட் பண்ணலையா? இல்ல, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்கணும்ல கேஷவ். லைக் நான் வீட்லயே இருக்க ஒரு பொண்ணு, வெளியிலேயே போக மாட்டேன். அப்ப எப்படி என்ன ராஜா வந்து குதிரையிலே வந்து கூட்டிட்டு போற மாதிரி எங்க வந்து கூட்டிட்டு போவாரு? உங்களை ஃபர்ஸ்ட் லவ் பச்சுங்க. ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இருந்துச்சு? எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? லவ் வந்து ஒரு ஹானஸ்டா சொல்லணும். ஹானஸ்டா 3 லவ் பண்ணீங்க. ஓகே. அதுல வந்து ஒன்னு வந்து ஒரு மாசத்துல புட்டுக்குச்சு. அதனால தட் இஸ் நாட் லவ். ஸ்கூல் டைம்ல இல்ல, இப்போ ரீசன்ட் டைம்ல லாஸ்டா ஒரு மாசம் லவ் புட்டுக்குச்சு. அதுக்கு முன்னாடி 6 மாசம் லவ் புட்டுக்குச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் லவ், அதுவும் புட்டுக்குச்சு. எதனால, என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல ஒரு லவ், அந்த லவ் ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்னை ட்ரீட் பண்ணாங்க. 2 பேத்துக்குமே ஒரு நல்ல புரிதல் இருந்தது. பட் நாங்கள் ரொம்ப மியூச்சுவலாக பேசி ஒரு சில விஷயம் எங்களுக்குள்ளே செட் ஆகலை. ஸோ அதனால ரொம்ப மியூச்சுவலாக பேசி நாங்கள் பிரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு சிலதை வந்து முடியாதுன்னா முடியாது தான். அதனால நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக பேசி பிரிஞ்சிட்டோம். ஸோ செகண்ட் லவ் வந்து நான் லவ் பண்ணேன், அவரும் லவ் பண்ணாங்க. பட் சில இடங்கள் வந்து என்னால், நான் வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸான ஒரு பொண்ணு. ரொம்ப டைம் கொடுப்பேன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். பட் வந்து அவரோட 6 மாதம் வந்து என்னால் அவ்வளோ பொறுமையாக முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஒரு ஐ ரீச் மை த்ரெஷ்ஹோல்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதனால அதுவும் டீசெண்டாக நான் வந்து உட்காந்து பேசி நாங்கள் 2 பேரும் பேசி தான் பிரிஞ்சோம். 3வது வந்து ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. ஒஸ்ட்னு சொல்லுவேன். ஐ கிவ் so much of love. I give மேக்ஸிமம் திங். என்னால் என்ன முடிஞ்சதோ அதை நான் பண்ணியிருக்கேன். டைம் கொடுத்துருக்கேன், நிறைய லவ் பண்ணியிருக்கேன். லைக் வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன்.
எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் வாட் ஹீ செட் நோ லைக் இல்லை நான் உன்னை லவ் பண்ணல, இவ்வளோ நாள் நீ வந்து நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறியோ நான் ஒரு கில்ட்டி ஃபீலில் தான் நான் வந்து திருப்பி நிறைய விஷயங்கள் நான் உனக்கு பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணல. அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார், பட் ஆனால் அது லவ்வில் நான் பண்ணல, அது எல்லாமே சும்மா ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னது வந்து தட் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல். ஒரு மாதம் நான் அவனை விழுந்து லவ் பண்ணேன். அப்புறம் இன்னொரு ரீசன் சொன்னார், லைக் வந்து எனக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் சொல்கிறது, அப்புறம் வந்து குட் நைட் சொல்கிறது, அப்புறம் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது, அப்புறம் வீடியோ கால் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எனக்கு. ரொம்ப கண்ட்ரோல்டாக ஐ ஃபீல், நான் ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னாரு. ஒரு குட் மார்னிங் சொல்கிறது ப்ரெஷராக இருக்குன்னா நான் எப்படி, எனக்கு புரியல. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போ நான் என்ன பண்ணட்டும் கேஷவ், யூ டெல் மீ. நான் வந்து லவ்வும் பண்ணோம், ஆனால் இது கூட நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா அப்போது நான் என்ன பண்ணட்டும்? ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்ட்டு வர வேண்டியது. அந்த பிரேக்கப் பீரியட் எப்படி கடந்தீங்க? எனக்கு ஒரு மாதம் லவ்மே நான் 5 நாள் லவ் பண்ணாலுமே நான் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஐ எம் வெரி மச் சென்சிட்டிவ் பர்சன். ரொம்ப பெயின்ஃபுல் ஜேர்னி. ஆனால் அது கடந்துடும். காலங்கள் போக போக கண்டிப்பாக அது வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் மேலே இருக்க கோவம் குறையும். அதுக்கப்புறம் அந்த பர்சனோட நம்ம இருந்த குட் மெமரிஸ் வரும். அந்த குட் மெமரிஸ் வந்தால் அந்த மெமரிஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்கிறேன்ல, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப மெச்சூர்டாக இருந்ததுன்னு. என்னை நீங்கள் அந்த டைமில் கேட்டிருந்தா நான் அந்த பையனை மேபி திட்டிருக்கலாம், கத்திருக்கலாம், அவன் என்னை இப்படி பண்ணிட்டான்னு நான் சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ நான் இல்லை அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன்னா பிகாஸ் தட் இஸ் கால்ட் மெச்சூரிட்டி. காலங்கள் போக போக நல்ல விஷயங்கள் மட்டும் நல்லதை எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம லைஃப்பில் மெமரிஸ் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்பயாவது நம்ம அமைதியாக உட்காந்து பார்க்கும்போது நல்ல மூமெண்ட்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாமே, அவ்வளோதான். அதுதான் ஒரு மாதம் லவ் பண்ணாலுமே அது பெயின் தான். எவ்வளோ நாள் லவ் பண்ணுறோன்றது மேட்ரு கிடையாது, எவ்வளோ ஆழமாக லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அது நீங்கள் 10 நாளோ 5 நாளோ 1 மாதமோ 1 வருஷமோ, ஹவு டீப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னும் அந்த காதல் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஆல்வேஸ் ஆல்வேஸ். எனக்கு சொல்லுவாங்க கேஷவ், லைக் முன்னாடி நடந்த அனுபவத்தை வச்சு அடுத்த காதல் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா பவுண்ட்ரிஸ் வச்சு பழகுவாங்க. லைக் வந்து ஆல்ரெடி அடிபட்டிருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணணும். பட் எனக்கு அந்த ஹேபிட்டே இல்லை கேஷவ். நான் வந்து முன்னாடி நான் ஏமாந்துருக்கலாம், இல்லை சீட் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் லவ் பிரேக்கப்பில் இருந்திருக்கலாம், என்னவோ வேணா இருந்திருக்கலாம். என்னோட புது காதல் அதை அஃபெக்ட் பண்ணுமானா நோ, டெஃபினெட்லி நாட். எல்லா டைமுமே பட்டாம்பூச்சி பறக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பறக்கும். எனக்கு ஆல் டைம் பட்டர்ஃப்ளை பறக்கும். பிகாஸ் ஐ ரியலி லவ் சம் ஒன் அப்படின்னா எனக்கு பட்டாம்பூச்சி கண்டிப்பாக பறக்கும். அதிகமாக சிரிக்கிறவங்களும் அதிகமாக பேசுறவங்களுக்கு உள்ள மனசில் வந்து அவ்வளோ பாரம் இருக்கும், அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரூ? உண்மையா? மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி சிரிக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே கோ த்ரூ பண்ணி தானேங்க வரும் லைஃப்பில். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது வந்து கோ த்ரூ எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை நம்ம எப்படி மாற்றிக்கிறோன்னு இருக்கு. சிரிக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிரித்து மாற்றிக்கிறோன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்படி என்ன? எனக்கு எந்த கஷ்டம் இல்லைங்க, நான் நல்லா அதிகமாக சிரிக்கிறீங்களா அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் பேசிக்காவே நல்லா தான் சிரிப்பேன். அது என்னோட நேச்சர், நான் ஜாலியாக சிரிக்கிறது. நான் கஷ்டமாக இருந்தாலும் நான் சிரிக்கிறனால மேபி வெளியில் தெரியாமல் இருக்கலாம். நான் கஷ்டமாக இருக்கிறத வந்து நான் வந்து ஆனால் என் மூஞ்சில் நல்லா காமிச்சு கொடுத்துருவோங்க. நான் சோகமாக இருந்தால் தெரியும் கண்டிப்பாக. பட் இந்த ரொம்ப ஜாலியாக இருக்கிறது யாராவது அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்களா அவங்ககிட்ட? இது நிறைய பேர். எந்தெந்த விஷயத்துக்கலாம்? நிறைய விஷயங்கள். உங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தால் கண்டிப்பாக அது ஆக்சுவலி நல்ல கேள்வி. அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. நான் இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் என்னால் அப்படி இருக்க முடியல. பேசிக்காக வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சீக்கிரமாக பழகிடுவேன், ஜாலியாக பழகிடுவேன். அதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். லைக் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, லைக் தேவைக்கு பேசுவாங்க. லைக் வந்து உங்களுக்கு ஃபோனே வராது, ஒரு நாளைக்கு ஃபோனே வராது. திடீர்னு ஒரு பர்சன் நம்ம ஃப்ரெண்டாக நினச்சி நம்மளே பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசுகிறவங்க நம்ம கால் பண்ணும்போது எடுக்கவே மாட்டாங்க.
பட் திடீர்னு அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வரும், நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுப்போம். பட் ஆனால் அவங்க எங்கேயோ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். பட் அது நம்ம நோ சொல்ல மாட்டோம். நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் அவங்க அதுக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நான் அதை பண்ணுவேன். பிகாஸ் என்னால் மாற்றிக்க முடியல. ஐ டோன்ட் நோ வை. எப்போ கண்டுபிடிச்சிங்க ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, நம்மளோட இன்னசென்ட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு? தெரியுங்க, அது நம்மளுக்கு ஒரு ஏஜ் பக்குவம் வரும்போது தெரியும் கண்டிப்பாக இவங்க இதுக்காக தான் பேசுகிறாங்க, இதுக்காக தான் பழகுறாங்கன்னு எப்படி தெரியாமல் இருக்கும். அதுதான் நம்ம மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். பட் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு ஏமாறுறது ஓகே தான் நினைக்கிறேன் நான். எவ்வளோ ஏமாத்துவேன் நீ? எவ்வளோ ஏமாற்ற முடியும் உன்னால? அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏமாந்துருக்கேன். ஏமாந்துருக்கீங்க? ஓகே. நான் அது ஏமாந்துருக்கேன். இது பாய்ஸ் அதிகமாக ஏமாத்துக்கலாம் இல்லை கேர்ள்ஸ் உங்களை அதிகமாக அது ஏமாத்துக்கலாம்? டிபெண்ட்ஸுங்க. சிச்சுவேஷன் மாற ஆட்களும் மாறுவாங்க. ஏமாறுறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன் சொல்வேன்னா, ஏமாத்துறவங்களே இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏமாறுறவங்க ஓகே தான், நல்லது தான். ஏதாவது சிட்டுவேஷன் சொல்ல முடியுமா? நான் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நம்பினேன், ஆனால் அவங்க வந்து நீ எப்படி வந்து என்னை அடிச்சிட்டாங்க, இப்படி வந்து என்னை காயப்படுத்திட்டாங்க, அப்படி ஏதாவது சிட்டுவேஷன் சொல்ல முடியுமா? ஏதாவது இருக்கா? இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் இல்லைங்க, பல இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஏமாற இன்சிடென்ட் பர்டிகுலராக ஒன்றுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம வந்து ஏமாறுறோன்னே தெரியாமல் ஒரு சில சிச்சுவேஷனில் நம்ம இருந்திருப்போம். ஓகே, அதுக்கப்புறமா அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம ஒரு நபர்கிட்டயோ இல்லை ஒரு நபர்கிட்ட இப்போ நம்ம ஏமாறுறோன்னே தெரியாமல் ஒரு ட்ராவல் பண்ணியிருப்போம், நம்ம ஏமாந்துட்டுருக்கோனே தெரியாமல் ஒரு ட்ராவல் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க கிட்டேருந்து நம்ம பிரேக் ஆகி வெளில வந்திருப்போம். ஒரு சில விஷயம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணியிருப்போம். அப்போ பண்ணும்போது லைக் நம்ம தூரமாக அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓ, அப்போ நம்ம வந்து ஏமாந்துருக்கோமா அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த ஏமாற்றம் எப்படி இருக்கும்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது ஹீல் ஆகிடும். ஹீல் ஆனதுக்கப்புறம் அது போக போக அவங்களோட கெட்ட விஷயங்கள் மறந்து ஒரு சில நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த நல்ல மூமெண்ட்ஸ் எங்கேயோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஓகே இவங்க இருந்தால் அதை பண்ணியிருந்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுதான் நேச்சருன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோதான் ஒருத்தவங்க வந்து உங்களை ஏமாத்தினாலோ இல்லை வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, அவங்க கூட இருந்த ட்ராவலில் நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம அவங்க கூட இருந்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அவங்க கூட இருந்திருப்போம். மெமரபிளான மூமெண்ட்ஸும் இருக்கும். அது வந்து நாள் ஆக ஆக வந்து அது போய் நல்ல மூமெண்ட் வரும். தட்ஸ் கால் மெச்சூரிட்டின்னு நான் நினைக்கிறேன். டைம் ஹீல் பண்ணுது. டைம் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது, நம்ம மெச்சூர்ட் ஆகும்போது சில விஷயங்களை இப்படியும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இது ஓகே தான். சூப்பராண்டு. இப்போ செகண்ட் லவ் அப்படின்னு ஒரு ஷோக்கு போகிறீங்க. இப்போது அதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்களேன், அது பார்க்க புதுசாக இருக்கும். எப்படி வந்து பெண்கள் வந்து செகண்ட் லவ் போகிறாங்க, பொண்ணு வந்து எப்படி திரும்ப வந்து இன்னொரு பையன் லவ் பண்ணலாம், ஒரு டேக்லைன் வச்சுருவாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து டேக்லைன் வச்சுருப்பாங்கிறப்போ நீங்கள் போல்டாக ஓகே இந்த ஷோவில் நான் போகிறேன், தமிழ்நாடே பார்க்க போகுது, இந்த ஷோக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிற அந்த டிசிஷன் எப்போ எடுத்தீங்க? ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே நம்மலாம் ஆக்டர். நான் பேசிக்லி அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஒரு கெரியரை சூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டாலே நம்மளுக்கு பர்சனலுன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுது. கரெக்டுங்களா? நம்ம பேசிக்காக சொல்லணும்னா கூத்தாடிகள்ங்க. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது எந்த விதமாக யூஸ் பண்ணணுமோ அப்படிதான் யூஸ் பண்ணணும். எனக்கு பேமெண்ட் தராங்க, இட்ஸ் எ ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோலுக்குள்ளே போகிறேன், பட் அதில் நான் ஒரு கனெக்ஷன் தேடி போகிறேன். கனெக்ஷன் கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அந்த ஷோவை நான் எப்படி எனக்காக மாற்றிக்கலான்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் வேணும். ஓகே, இன்னொன்று இந்த ஷோவை மக்களை பார்க்க வைக்கணும். ஒன்று, நம்ம இந்த ஷோக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும். 2, அப்புறம் நான் கனெக்ட் பண்ணுற பர்சனுக்கு ஆனஸ்ட்டாக இருக்கணும். அது நான் இருந்தேனான்னு கேட்டால் ஆமாம் இருந்தேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் வந்து அந்த ஷோக்கு ஓகே சொல்லிட்டு போனேன். ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் டேட்டிங் ஷோ பார்த்துருக்கேன். ஐ எம் சூப்பர் ஹாப்பி. எனக்கு வந்து ஒரு டேட்டிங் ஷோ கூப்பிடும்போது செம ஜாலி செமையாக இருக்கும் அப்படின்ட்டு தான் போனேன். ஏன்னா வந்து லவ் ஆல்வேஸ் ஸ்பெஷல்னோ. ஸோ நான் போனேன், ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லா கண்டஸ்டன்ஸுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். நம்ம லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம எங்கேயாவது தான் வித்தியாசமான ஆளுகளை பார்ப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 30 நாள் நீங்கள் வேறு கேரக்டர்ஸோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு மூட் ஸ்விங் இருக்கும், ஒருத்தவங்க மெச்சூர்டாக பேசுவாங்க, ஒருத்தவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க, ஒருத்தவங்க நெகட்டிவாக பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான், ஒருத்தன் லவ் பண்ணுவான், ஒருத்தன் சீட் பண்ணுவான். அந்த மாதிரி எவ்வளோ பேரை நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்ததை நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே எல்லா கேரக்டரையும் ஒன்றா பார்க்குறோம். இட்ஸ் அ யூனிக் கேரக்டர்ஸ். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கனால தானே எல்லாரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தே ஆர் டேலண்டட்.
ஸோ நான் உள்ளே போனேன். ஸோ உள்ளே போகும்போது எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாரையும் இன்னொன்று ஐ எம் வெரி மச் அலோன் பர்சன். நான் வந்து இந்த கூட்டு குடும்பம் அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஓகே, ஸோ நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததில்லை. ஸோ நான் அங்கே போகிறச்ச வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம தனியாகவே இருந்து பழகிட்டு ஒரு கேங்காக ஒரு இதுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும், இன்னும் ஒரு மாதிரி அநாயகமாக இருக்கு. அப்புறம் போக போக அது ரொம்ப கம்ஃபர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டு குடும்பம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க அந்த ஷோ. ஸோ இந்த ஷோ நான் போல்டாக ஃபேஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னோட இன்னும் போகலாம், கனெக்ஷன் கிடைச்சா ஓகே, இல்லைனா அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது தான் மெயின் இது. ஸோ நான் போனேன். நான் கனெக்ட் பண்ண பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட வேலைக்கு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருக்கேன். அண்ட் இந்த ஆடியன்ஸ்க்கு நான் 200% ஆனஸ்டாக இருந்திருக்கேன். தட்ஸ் இட். எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஒன் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்த ப்ராஜெக்ட் இப்போது கன்னடா மூவி ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். வந்துட்டேன். இப்போ நீங்கள் இன்டர்வியூ கேட்டிங்க, வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் லைஃப் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒரு வேலை முடிஞ்சா அடுத்த வேலை என்ன, புவாக்கு என்ன பண்றது, அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான் கேஷவ். ஓகே, பிரியங்கா எவ்வளோ டேட்டிங் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நல்லது இல்லை, நான் என்ன சொல்றேன்னா இது நல்லது தான். ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் வாழ போகிறதுக்கு யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ போகிறது நல்ல விஷயம். அது டேட்டிங் இது இப்போ நீங்கள் சொசைட்டி மாதிரி வந்து டேக் குத்திடாதீங்க, ஓகே தப்புன்னு சொல்லி குத்திடாதீங்க, அந்த மனப்பான்மை வந்து எடுத்துருங்க. அது டேட்டிங் நல்லது தான், அப்படி உண்மையாகவே. அது அப்போ வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு நாளில் பார்த்துட்டு உடனே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேப்பா, பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்களா, பையன் ஓகே சொல்லிட்டாங்களுக்கு டேட்டிங் ஒரு நல்ல ஆப்ஷன் தானே. எனக்கு ஒரு டவுட் கேஷவ். ஐ எம் வெரி மச் ஓல்டு ஸ்கூல். ஓகே, என்னன்னா டேட்டிங்னா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இது வரைக்கும் ஐ நெவர் ட்ரை டேட்டிங். ஐ நெவர் ட்ரை லைக் இந்த டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் ஆல். ஓகே, நான் ட்ரை பண்ணதே இல்லை. நான் வந்து 8 வருஷமா சிங்கிளா இருக்கேன்னா, அப்போ யூ திங்க் அபவுட் இட். நான் ஒரு வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். ஓகே, என்னோட ரொட்டீனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது, தூங்குறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, வேலை இருந்தால் வேலைக்கு போகிறது, இல்லைனா புக்ஸ் படிக்கிறது, ரைட் பண்ணுறது, இதுதான் நான் பேசிக்காவே வச்சிருப்பேன். என்னோட உலகம் ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டி உலகம். ஓகே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னோட பீஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். மேக்ஸிமம் டைம், என்னோட டைமை நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா அது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும்னு நான் நினப்பேன். பிகாஸ் இந்த ஜேர்னி, நம்மளோட லைஃப் ஜேர்னி இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஷார்ட். ஓகே, ஸோ டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம். அதை நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கணும். ஆஸ் அ ஃப்ரெண்டாவோ, ஃபேமிலி மெம்பராவோ, யாராக வேணா இருக்கட்டும், லவராவோ, என்னவோ வேணா இருக்கட்டும். நான் மேக்ஸிமம் ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் வெளியில் போகிற போதும் மெமரி க்ரியேட் பண்ணுறதுமே வந்து நான் என் ஃபேமிலி கூட தான் பண்ணுவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ ஆம். ஸோ இப்போது என்ன சொல்கிறது, நீங்கள் டேட்டிங் பண்ண போகிறீங்க, இல்லை டேட்டிங் பண்ணுற அந்த பர்சன் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ டேட்டிங் என்ன? அதுதான் எனக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டிங்னா, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டேட்டிங் பழகி பார்க்குறதுன்னு சொல்கிறீங்கல்ல. என்னோட கேள்வி என்னன்னா கேஷவ், நீங்கள் வந்து பழகி பார்க்கும்போது எப்படி நீங்கள் 100% இருப்பீங்க? ஒரு பையனை நீங்கள் லவ் பண்ணாதான் அந்த சாக்ரிஃபைஷனே இருக்கும். ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதே வந்து லவ் பண்ணும்போது தானே நடக்கும். இப்போ நீங்கள் டேட்டிங் ப்ராசஸை நான் லவ் ப்ராசஸாக பார்க்குறேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணேன்னா அந்த பையனுக்காக என்னை மாற்றிக்கிறதும் அவன் எனக்காக மாற்றிக்கிறதும் தான் பியூட்டிஃபுல் ஜேர்னி. அந்த பாதையில் தான் அந்த ஜேர்னியே கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கான்னு தெரியும். நீங்கள் வந்து ஒரு டேட்டிங் பண்ணும்போது அதுக்கு என்ன பவுண்ட்ரிஸ்ன்னு எனக்கு தெரியாது கேஷவ். இப்போது அந்த டேட்டிங்கில் வந்து எனக்கு நான் இப்படி தான் இருப்பேன்னா என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்களா, மாற்றிப்பீங்களா, எனக்கு தெரியாது அந்த டேட்டிங் ப்ராசஸ். பட் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ்வே ஒரு டேட்டிங் ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன். ஐ மீன் நான் 2000க்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன். 2000க்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த 2015 வரையும் ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். 2000ல இருந்து 2015 வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் காலம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம லவ் பண்ணுவோம், இல்லைன்னா பிரேக்கப் பண்ணுவோம். இப்படிதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இருக்க ஆளுங்க கூட என்னால சிங்க் பண்ண முடியும். இப்போ நானும் 2000க்கு முன்னாடி பிறந்ததுதான் வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் தட் ஐ எம் ஃப்ரம் ஓல்டு ஸ்கூல். ஆனா இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல. இப்போ நம்ம டேட் பண்றோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட டேட் பண்றோம். அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரிஞ்சுக்கிறோம், பழகுறோம். அதில் எந்த லிமிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் லவ்வை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் லவ் பாம்பிங் பண்ணுவோன்றது வந்து எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல கேஷவ். 1. 2வது, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருந்ததுன்னா பழகுறேன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு லவ்வில் நம்ம அவங்களுக்காக மாற்றிக்கிறது, என்னோட மைனஸை அவங்க
நான் மாற்றிக்கிறது, அவங்க எனக்காக ஒரு சில விட்டு கொடுத்து போகிறது, மைனஸை மாற்றிக்கிறது, தட் இஸ் கால் யூனோ லவ். அந்த ஜேர்னி அதுக்கப்புறம் அது எப்படி பில்ட் ஆகுது, புரிதல் எப்படி வருது, இதெல்லாம் தாண்டி தானே ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். கல்யாணம்ன்றது வந்து ஒரு டேகாக தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு லவ், ஒரு புரிதல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது எவ்ரி சிங்கிள் டே நடக்கும். எவ்ரி சிங்கிள் டே. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க, நாளைக்கு நான் என்ன கோவத்தில் ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது. எவ்ரி சிங்கிள் டே அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். லவ் அப்படி கிடையாது. லவ் இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் ஒரு லவ் பண்ணுறீங்களா ஒரு பர்சன் கூட, தயவு செய்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரே நாளில் ஒரு பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஒரு மாதத்தில் பண்ண முடியாது, ஒரு வருஷத்தில் பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், டிபெண்ட்ஸ் ஆன் த யூனோ வயசுன்னு கூட சொல்லலாம். போன வருஷம் நான் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் எப்படி இருக்கேன்னா அப்படி இருக்க மாட்டேன்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட வருது. ஸோ நான் டேட்டிங்கன்றத வந்து எனக்கு தெரியல, எனக்கு புரியல. இப்போ நானே உங்ககிட்ட கேட்குறேனே, நீங்கள் டேட்டிங்கில் என்ன மாதிரியான ஒரு பவுண்டரி வச்சு பழகுறீங்க? இப்போ டேட்டிங் இப்போ ஒரு 90s பொறுத்தளவுக்கு டேட்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னா, அதாவது பொண்ணு ஓகேவா, அந்த பையன் ஓகேவா, அந்த ஒரு மணி நேரத்தில் எடுக்கிற முடிவை 1 டேவோ இல்லை 1 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ பழகி பார்த்து உனக்கு எனக்கு செட் ஆகுமா, எப்படி கண்டுபிடிப்பீங்க உனக்கு செட் ஆகுமான்னு? இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் நீ சொன்னீங்களா விட்டு கொடுக்கறது இல்ல வந்து அதெல்லாம் எப்படி நீங்க ஒரு பர்சனல் லவ்வே இல்லாம எப்படி விட்டு கொடுப்பீங்க? அதுக்கு தான் இல்ல, ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு அப்புறம் தான் மேரேஜ், மேரேஜ்க்கு முன்னாடி லவ், லவ்வுக்கு முன்னாடி லவ். நீங்க சொல்ற லவ் அப்ப என்ன கேக்குறீங்க, ஓல்ட் ஸ்கூல் சொல்றீங்கல்ல, எப்படி ஒரு மாதிரி செலக்ட் பண்றீங்க உங்க பையன்? ஒரு மணி நேரத்துல நான் எங்க செலக்ட் பண்றேன்னு சொல்றேன். நம்ம பழகிட்டு லவ் சொல்றோமா, பழகிறதுக்கு லவ் சொல்றோமா? என்னோட கேள்வி என்ன, நீங்க லவ் பண்ண முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்கல்ல, அதான் டேட். அதுதான் டேட். ஓகே, பட் ஆனா இது அப்படி கிடையாது. இங்க அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க கேஷவ். நிறைய விஷயம் லவ் பாம்பிங் பண்றாங்க, அதுக்கப்புறம் நோ இது இப்படி கிடையாது அப்படின்றாங்க. அப்ப நீ கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா பழகு, அப்புறம் ஏன் அடுத்த கட்டத்துக்கு போற? டேட்டிங்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான், கிட்டத்தட்ட பவுண்டரி தாண்ட கூடாதுல. பவுண்டரி ஸ்டார்ட், அதான் நான் சொல்ல வரேன். நீங்க அப்படி சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டேட்டிங்ன்றது நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல வச்சிட்டு சும்மா பழகி பாக்குறீங்களா, அக்செப்ட் தட், செட் யுவர் பவுண்டரி மேன். ஆனா நீங்க டேட்டிங்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு இந்த பொண்ணு செட் ஆகலன்னா ஐ ரியலி டோன்ட் நோ. அப்போ நீங்க டேட்டிங்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு தெரியல, வேணா நீங்க சொல்லி கொடுங்க. ஓகே, இல்ல எனக்கு சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க. ஓகே, இந்த டாபிக் வேணா நெக்ஸ்ட் வந்து. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. I decide. I go extra. Presta. Always extra. Milky Mist Cow Ghee. Taste the best.